டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க. எம்.ஆர். ராதா கிட்ட ஒரு பத்திரிகை நிருபர் பேட்டி கேட்கிறாரு. இது உங்களுக்கு பெரியார் ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சிருக்காரு, ஏன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கிறேன். எம்.ஆர். ராதாவே குசும்பு, அது அவர்கிட்ட போய் கேளு அப்படின்றாரு. அடுத்த வார்த்தை எம்.ஆர். ராதாவுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தையை கேட்கிறாரு அந்த நிருபர். நீங்க முதலமைச்சர் ஆனா என்ன செய்வீங்க? எங்க கேள்வியை திருப்ப கேளு. முதலமைச்சர் ஆனா என்ன செய்வீங்க? உன்னை மாதிரி கேள்வி கேட்கறோன்னா தூக்கில போடுவேன் அப்படின்னா. நீங்க 50 காலகட்டத்தில் 60 காலகட்டத்தில் ரசிகர்கள் என்ன பண்ணியிருக்கான்? அவ்வளோ வெறித்தனமாக இருந்திருக்கான். இப்போ ரத்தத்தை கொண்டு போய் வித்துட்டு அவன் படம் பார்க்க போயிருக்கான், காசுக்கு வித்துட்டு படம் பார்க்க போயிருக்கான். இது எம்ஜிஆருக்கு தகவல் போயிடுச்சு. நீ எம்ஜிஆர் ரசிகர்களை எப்படி பார்த்துருக்காரு அப்படிங்கிறதுக்கு இது பெரிய உதாரணம். எம்ஜிஆர் இங்கே இருந்து நேராக தேனிக்கு போயிட்டாரு. அவன் வீட்டுக்கு போயிட்டு, ஏய் எதுக்கு நீ ரத்தத்தை விட்டுட்டு படம் பார்த்த? நீ ஒரு உழைப்பாளி, ரத்தத்தை விட்டுட்டு படம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு உன் குடும்பத்துக்கு யாரா பொறுப்பு? 4 நாள் கழிச்சு பார்த்தானே அப்படின்னு இருக்காரு. இல்ல தலைவரை நான் உடனே பார்த்தாங்க, முதல் நாள் பார்க்கணும். ஆமா அப்பவே பார்த்தாங்க அப்படின்னு இருக்கேன். சரி அடுத்த படம் பார்க்கறதுனா எனக்கு லெட்டர் போடு, நான் உனக்கு படம் அனுப்பி வச்சிருக்கேன் அப்படின்னு இருக்காரு. சிவாஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே சொல்றது என்ன அப்படின்னா, ரொம்ப சினிமா தெரிஞ்சவங்க கூட சிவாஜி யாருக்கும் உதவ மாட்டாரு அப்படிங்கிற ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு. அவர் சிவாஜியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லாம் கிடையாது, யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரா கொடுத்துருவாரு. அதை தாண்டி இங்க இருந்து போகும்போது மனைவி கழுத்துல கிடக்கிற எல்லா நகையும் கொடுத்துட்றாரு உதவிக்கு. கூட என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு தங்க பேனா அவருக்கு ஒரு பரிசு வருது, அந்த தங்க பேனாவை கொடுத்துட்றாரு. இவருக்கு அந்த முதலமைச்சர் பேர் என்ன சரி ஞாபகம் இல்லை. அவர் முகத்தை பார்க்கும்போது இன்னும் பத்தலையோன்னு தோணுது. கமலாமா தாலிச்செயின் மட்டும்தான் போட்டிருக்காங்க, தாலிச்செயினும் கலட்டுங்கிறாரு. அது வேணான்றாரு. வேணாம் போதும், எனக்கு இதுவே போதும் அப்படின்றாரு. அப்போ நீங்க வெள்ளம் அப்படிங்கிறப்ப யோசிக்காம கொடுத்தது சிவாஜி. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு சினிமா விமர்சகர் மற்றும் பாடல்கள் ஆய்வாளர் ஆலங்குடி வெள்ளைச்சாமி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். மகிழ்ச்சி சார். இன்னைக்கு நம்ம அந்த இருதுருவத்தை பத்தி பேசிட்டே இருப்போம். ஒரு பக்கம் ரஜினி கமல் அப்படின்னுவோம், அஜித் விஜய்ன்னு சொல்லுவோம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜின்னு ஒரு பெரிய ஒரு இது இருந்துட்டு பேட்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ வரைக்கும் அதை பற்றி நிறைய பேர் பேசும்போது நம்ம வீட்டில் கூட ஒருத்தர் எம்ஜிஆர் ரசிகராக இருப்பார், சிவாஜி ரசிகராக இருப்பார். ஆனால் அந்த கான்ஃப்ளிக்ட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆனால் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றி ஒரு கட்சி ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் அந்த கட்சி பேட்டில் இருக்கு. ஆனால் சிவாஜி அவர்களை எல்லாருக்கும் பிடிக்கும், சிறந்த நடிகர், அவரை மாதிரி இந்தியா நடிக்க ஆளே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் தொண்டர்கள் அப்படின்னும் போது அவர் அரசியலில் பெருசாக ஜெயிக்க முடியல, ஜொலிக்க முடியல. ஆனால் எம்ஜிஆரோட பேட்டர்ன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, கையில பச்சை குத்திக்கிறாங்க. ஒரு வெறி பிடித்த ரசிகர்கள் அப்படின்னா எம்ஜிஆர் ரசிகர்களை சொல்றோம். ஆனால் சிவாஜி ரசிகர்கள் அந்த மாதிரி கிடையாது. படத்தை பார்ப்பாங்க, பிடிக்கும். ஆனால் அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஏற்றுக்கிட்டாங்களான்னா அப்படி ஏற்றுக்கல. என்ன காரணம்? உங்களோட டிஃப்ரென்ஸ் என்னது? இல்லை, சினிமாவை பொறுத்த வரைக்கும் 4 பேர் ஆரம்ப காலத்தில் லெஜெண்ட்ஸ்னு சொல்லலாம். ஒருத்தர் கலைஞர், இன்னொருத்தர் கண்ணதாசன், இன்னொருத்தர் எம்ஜிஆர், இன்னொருத்தர் சிவாஜி. 4 பேர் என்ன சொல்ல போனால் நண்பர்கள், கூடவ குறைச்ச 4 பேர் நண்பர்கள். இதுக்குள்ள 2 பேர் நடிக்க வந்துட்டாங்க. ஒருத்தர் இப்போ அரசியலுக்கும் எல்லாம் சேர்த்து போயிட்டார். யார்? கலைஞர். அரசியல், எழுத்து. அதே நேரத்தில் கண்ணதாசன் முழுக்க எழுத்து அப்படிங்கிற இடத்துல வந்துட்டார். இந்த 4 பேரில் இந்த 2 பேருக்குள்ள என்னென்னா எல்லாருமே ஒரு அமைப்பில் இருந்தவங்க. 4 பேருமே திராவிட சிந்தனையால் இருக்கப்பட்டு 4 பேரும் அதுக்குள்ளே இருந்தவங்க. இதில் 2 பேர் காலத்தால் வெளியில் வர்றாங்க. ஒருத்தர் கண்ணதாசன், இன்னொருத்தர் சிவாஜி. இந்த 2 பேரும் வெளியில் வர்றாங்க. வெளியில் வர்றப்போ இந்த 2 பேருக்குமான வித்தியாசங்கள் இருக்குல்ல, அது நிறையா. இப்போது எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ரசிகர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. எம்ஜிஆர் கையில் பச்சை குத்திருப்பாங்க, இங்கே குத்திருப்பாங்க, எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், நெஞ்சில் குத்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நெத்தியில் மட்டும்தான் குத்தலை. ஆமாம், எம்ஜிஆர் பச்சை குத்திருப்பாங்க. எம்ஜிஆர் என்ன சொன்னாலும், எம்ஜிஆர் ஒரு தொப்பி போட்டால் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் எம்ஜிஆர் மாதிரியே தொப்பை போட்டு அலைஞ்சிருக்காங்க நிறைய பேர். எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆருக்கு ஒரு தைரியம் உண்டு, நன்றியும் உண்டு எம்ஜிஆருக்கு. என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போ யதார்த்தமாக நீங்கள் வட மாநிலத்துக்கு பேர் ஞாபகம் இல்லை, மாநிலத்துக்கு போகிறப்ப அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அந்த பழங்குடி மக்கள் மலை அணில் இதில் செஞ்ச தொப்பியை கொடுக்குறாங்க. அது எம்ஜிஆர் என்ன நினச்சிருப்பாங்கன்னு தெரியல. இது எம்ஜிஆரை தவிர வேறு யாரும் பயன்படுத்த முடியுமான்னு எனக்கு தெரியாது. இப்போல்லாம் பயன்படுத்தினா ஆளாளுக்கு சிரித்து கெக்களிச்சிருவாங்க. நீங்கள் அதே அந்த மலை அணில் தொப்பியை அதுக்கு பின்னாடி சினிமாவில் பயன்படுத்துகிறார். ஓகே, பாட்டுக்கு பயன்படுத்துறாரு.
மலை அணில் தொப்பி. ஆமா, மலை அணில் இருக்குல்ல, அதுல செஞ்ச தொப்பி. அதை பாத்தீங்கன்னா மலை அணில் மாதிரி அணில தலையில தூக்கி வச்சா அப்படி இருக்கும், மலை அணில் பெருசா இருக்கும். ஓகே ஓகே. அந்த அணில வச்சது மாதிரி அந்த பாட்டை பயன்படுத்தியிருப்பார், அந்த பாட்டுக்கு எம்ஜிஆர் பயன்படுத்தியிருப்பார். அப்ப அந்த நன்றி உணர்ச்சி எம்ஜிஆர்ட்ட இருக்கும். அதே மாதிரி ரசிகர்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருப்பாங்க. எம்ஜிஆருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா, ஒரு சாதாரண விஷயம், KS கோபாலகிருஷ்ணன் படம் பண்றாரு. KS கோபாலகிருஷ்ணன் பெரும்பாலும் கதையை நம்பி படம் பண்றவர். அவர் எம்ஜிஆரை வச்சோ இல்லை சிவாஜியை வச்சோ பண்ணுங்கிற எந்த அவசியம் கிடையாது. பெரும்பாலும் பெண்களை மையப்படுத்தி தான் அவருடைய படங்கள் இருக்கும். KS கோபாலகிருஷ்ணன் ஏதோ ஒரு வார்த்தை மதுரையில் போய் அவர் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போது ஒரு வார்த்தை அந்த கூட்டத்தில் படம் இவங்க போவாங்கல்ல, படம் நம்ம படம் எப்படி ஓடுதுன்னு பார்க்குறதுக்கு, மக்கள் மத்தியில் ஏதோ ஒரு வார்த்தை எம்ஜிஆர் பேரை கூட சொல்லலை. அதுக்குள்ளே கவனித்து பார்த்தீங்கன்னா KS கோபாலகிருஷ்ணனை காரை உடைச்சிட்டாங்க. காரை உடைச்சா ஒரு மாதிரி ஆகுது. அப்புறம் சமாதானப்படுத்தி அதுக்கு பிறகு KS கோபாலகிருஷ்ணன் அங்கேருந்து காப்பாற்றி விடுறாங்க. அப்போ எம்ஜிஆருடைய ரசிகர்களுக்குள்ள அக்ரெசிவ், ஆமாம், அந்த இது இருக்கும். தலைவர் யாரா சொன்னது அதுங்களுக்கு எதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எம்ஜிஆர்னா 100% நல்லவரியா, அவரை தாண்டி இந்த உலகத்தில் நல்லது செய்ய ஆளே கிடையாது. ஒரு கடவுள். ஆமா, அவர் ஒரு கடவுள் அப்படிங்கிற இடத்துல அவங்க வச்சிருந்தாங்க. அது சரியா தப்பா அப்படிங்கிறது அன்னைக்கு இருந்த மக்களுக்கான அந்த பொது அறிவு மக்கள்கிட்ட இருந்தது. அதெல்லாம் இன்னும் எனக்கு என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் நடிச்சது பெரும்பாலான படங்கள் வந்து கருப்பு வெள்ளை படங்கள். ஆனால் இந்த ஊருக்குள்ள இப்போ கூட சொல்லுவாங்க, இப்போ கூட கொஞ்சம் இந்த மேக்கப் காலத்துக்கு பிறகு தான் விட்டுருக்காங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அப்பா எம்ஜிஆர் மாதிரி இருக்காண்ட ஆளு தகதகன்னு. எனக்கு இந்த கருப்பு வெள்ளை படத்துல எம்ஜிஆர் தகதகன்னு இருக்கான்னு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அதை நம்பி இன்ன வரைக்கும் பேசுறேன் பாருங்க. ஆளு எம்ஜிஆர் மாறுறா, சிவாஜி மாதிரின்னு ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. ஆள் எம்ஜிஆர் மாறுறோம் அப்படின்னா கலருக்கு எம்ஜிஆர் தான் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு எம்ஜிஆருடைய அந்த கவனம் எம்ஜிஆர் மேல இருந்துச்சு. நிறைய இருக்குமே சார், நிறைய வதந்திகள் கூட. வதந்தியான்னு தெரியல, தங்க புஷ்பம் சாப்பிடுவாரு, தங்கத்தட்டுல தான் சாப்பிடுவாரு, கட்டில் கூட தங்கத்துல தான் இருக்கும்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சின்ன வயசுல கேட்ட கதைகள் அதெல்லாம். இல்ல அது நிறைய சொல்லுவாங்க. தங்கத்தட்டுல உண்மையில சாப்பிட்டவர் MK தியாகராஜ பாகவதர். தங்க புஷ்பம் சாப்பிடுவாருங்கிற ஒரு கருத்து இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு, அதை என்ன உண்மை அப்படின்னு தெரியல. ஆனா சிவாஜி ரசிகர்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப காத்திரமா இருப்பாங்க. அந்த ஒரு நீங்கள் படத்தை ரொம்ப வந்து பார்த்து கவனிப்பாங்க. இந்த படத்தில் என்ன சிவாஜியவே குறை கண்டுபிடிக்கிறவங்க சிவாஜி ரசிகர்கள் கொஞ்சம் எலைட்டாக இருப்பாங்க. அவங்களுக்குள்ள இந்த இந்த அடிதடிக்கு ஆனால் 2 ரசிகர்களுக்குள்ளேயும் மோதல்லாம் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இருந்தால் கூட அவங்களுடைய பார்வை வேற மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு அக்ரெசிவாக இருக்காது. சிவாஜி செத்தா அவங்க ஏற்றுக்குவாங்க, ஏன்னா அடுத்த படத்தில் சிவாஜி வந்துருவாருங்கிறது தெரியும். ஓகே. ஆனால் இங்கே எம்ஜிஆர் படத்தில் இங்கே எம்ஜிஆர் செத்தா தேட்டருக்காரன் தொலைஞ்சா சார், ஒரு அடி வாங்கினாலே 3 அடிக்கு அப்புறம் திருப்பி அடிப்பாரு. ஆமா, சிவாஜி செத்தா நீங்க இந்த படம் கர்ணன் படம். ஓகே. கர்ணன் படத்துல அவர் இறந்துருவாரு சிவாஜி. அப்போ கர்ணன் படத்துல இவரா கிருஷ்ணனா நடிச்சிருக்கவர் NT ராமராவ். நீங்க NT ராமராவ் குடும்பம் சென்னையில தான் இருந்தாங்க. இப்ப NT ராமராவ் பொண்ணும் சிவாஜி பொண்ணும் சாந்தி நினைக்கிறேன், 2 பேரும் ஒரு வகுப்புல தான் படிச்சிருக்காங்க. படிச்சிருக்கையில நீங்க இவர் சிவாஜி பொண்ணு வந்துட்டு பொண்ணுக்கும் NT ராமராவ் பொண்ணுக்கும் சண்டை. என்ன சண்டைன்னா, படத்தை பார்த்துட்டு எங்க அப்பாவை ஒரு கொண்டு விட்டாரு அப்படின்னு. அப்புறம் NT ராமராவ் நேரா ஸ்கூலுக்கு போயிருக்காரு. ஸ்கூலுக்கு போயிட்டு பேசி 2 பேர், அதெல்லாம் இல்லைம்மா சினிமா தான், சின்ன பிள்ளைங்க, இதெல்லாம் இல்லைம்மா, நான் சினிமாவுக்கு நானும் உங்கள் அப்பாவும் நடித்தோம், உங்கள் அப்பா உங்கள் கூட தானே இருக்காரு அப்படின்னு பேசி சமாதானம் பண்ணி வெளியில் வந்து 2 பிள்ளைங்களுக்கு ஏதோ சாப்பிட்றதுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்போ அதுக்கு பிறகு 2 பிள்ளைகளையும் பேசிக்க விட்டு வந்திருக்காரு. அப்போ நீங்கள் ஒரு சினிமாவுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு உள்ள போய் அந்த அளவுக்கு நீங்கள் சிவாஜியுடைய நடிப்பு ஒரு பக்கம் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா 5 அடி மனுஷன். நீங்கள் அந்த இதில் ஒரு பாட்டு வரும், அதுக்குள்ள உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல. இந்த பாட்டுக்குள்ள நடுவில் நீங்கள் பாட்டில் பார்த்தீங்கன்னா அம்பு படுக்கையில் சிவாஜி படுத்திருப்பார் கர்ணனா. அப்போ ஒரு சவுண்டு கொடுப்பாரு, மொத்த உடம்பு முழுக்க ரணமாக இருந்தால் ஒருத்தருக்கு என்ன வலி இருக்கும், அப்படின்னு ஒரு சத்தம் வரும். அதை கேட்டாலே நமக்கெல்லாம் ஒரு மாதிரி கிளி பிடிச்சிரும். ஓகே ஓகே, கிளி பிடிச்சிரும். அப்போ சிவாஜியுடைய ரசிகர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு ரொம்ப உற்று நோக்கி கவனிப்பாங்க. அதே நேரத்தில் சிவாஜிக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சதை கேட்டிங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யம். அதாவது MR ராதாவுக்கு தான் முதலாக ரசிகர் மன்றம் தமிழ் சினிமாவில் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்தது யார் அப்படின்னா, சினிமாவை வெறுத்த பெரியார் ஆரம்பிச்சார். அந்த கருத்துக்களுக்காக சொல்கிறீங்க, MR ராதாவோட கருத்துக்கள்? ஆமாம், MR ராதா. ஏன்னா MR ராதா நாடகத்தை ஒரு முறை வந்து MR ராதா எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, MR ராதா நாடகம் போடுறாரு. பெரியார் மேலே MR ராதாவுக்கு ஒரு கோபம் இருக்குது. தலைவர் தான், ஆனாலும் கோபம் இருக்குது. என்ன கோபம்னா, உங்களுடைய நாடகம் பண்ண மொத்த பொருளும் ஈரோட்டில் பெரியாருடைய குடோனில் மாட்டியிருக்கு. வேற ஒருத்தர் நாடகம் பண்ணது.
அப்போ பெரிய எம்ஆர் ராதா கேட்குறாரு, அதை கொஞ்சம் கொடுத்தியெல்லாம் நாங்கள் நடிச்சுக்குவோம் அப்படின்னா, காசை கொடுத்து எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டாரான். பெரியார் காசு விஷயத்துக்கு ரொம்ப தெளிவாக இருப்பார். அடுத்த பெரிய ஈரோட்டில் நாடகம் போடுறாங்க, டிக்கெட்டு ஃபுல்லாகிடுச்சு. தகவல் வருது, பெரியார் அண்ணா எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்னு. யார் வந்தாலும் சீட்டு இல்லைன்னு சொல்லுன்றாரு எம்ஆர் ராதா. பெரியாரும் அண்ணாவும் எப்படிப்பட்ட நேர்மையாளர்கள் அப்படின்னா, அதனால பரவாயில்ல அப்படின்ட்டு உள்ளே வந்துடுறாங்க. இப்போ உள்ளவன் வந்தால் என்ன பண்ணுவான், தலைவரை வாங்க முன்னாடி மேடை மேலே உட்காந்துங்க அப்படின்பா. ஆனால் எம்ஆர் ராதா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவ்வளோ பெரிய தலைவர் பெரியாரும் அண்ணாவும் கீழே உட்காந்து படம் பார்க்குறாங்க. காசு கொடுத்தவன்லாம் வந்து சீட்டில் உட்காந்துருக்கான். அப்படி பேர் இவங்களும் காசு கொடுத்தா வர்றாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் எம்ஆர் ராதா சேரும் போடலை, ஒன்றும் போடலை. நீங்கள் இந்த இடைவேளை வரும்ல, இடைவேளையில் எம்ஆர் ராதா கிட்ட வந்து இவங்க 2 பேரும் அண்ணாவாக பேச போகிறார். பெரியார் கூட இப்போ பேசலை. அண்ணா என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் 100 மேடைகளில் பேச வேண்டிய பேச்சை ஒரு நாடகத்தில் எம்ஆர் ராதா பேசி விடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து புகழ்றாரு எம்ஆர் ராதா. இப்போ அந்த அளவுக்கு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் அரசியலோட ஆமா திருச்சியில் இருப்பாங்க அந்த டைம்ல. ஆமா, அவ்வளவு எம்ஆர் ராதாவுடைய ஒன்றும் இல்லை, எம்ஆர் ராதாவை பற்றி நீங்க அவ்வளோ பேசலாம். அவர் நேரம் திருப்பதி ஏழுமலையானுக்கு குண்டு வைக்க போனவர், அப்படிப்பட்ட ஆளு. ஆமா, எம்ஆர் ராதா மாதிரி இன்னைக்கு ஒரு கலைஞர் இருக்கவே முடியாதுன்னு வச்சுங்களேன். ஆனால் ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சது பெரியார் தான் ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவ்வளோ பெரிய அவன் வந்து நீங்கள் ஒரு கலைஞரை தாண்டி அவன் பற்றுள்ள ஒரு அரசியல் பற்று உள்ளாள் அப்படின்னு. அப்போ எம்ஆர் ராதா கிட்ட இது ரொம்ப பிரபலமானது. எம்ஆர் ராதா கிட்ட ஒரு பத்திரிகை நிருபர் பேட்டி கேட்குறாரு, இது உங்களுக்கு பெரியார் ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சிருக்காரு, ஏன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறேன். எம்ஆர் ராதாவே குசும்பு, அது அவர்கிட்ட போய் கேளு அப்படின்றாரு. அடுத்த வார்த்தை எம்ஆர் ராதாவுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தையை கேட்குறாரு அந்த நிருபர், நீங்கள் முதலமைச்சர் ஆனால் என்ன செய்வீங்க, எங்கள் கேள்வியை திருப்ப கேளு, நீங்கள் முதலமைச்சர் ஆனால் என்ன செய்வீங்க, உன்னை மாதிரி கேள்வி கேட்குறோன்னா தூக்கில் போடுவேன் அப்படின்னா. அப்படி உங்களுக்கு சட்டையராக பதில் சொல்லக்கூடிய. அதுக்கடுத்து சிவாஜிக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சு ரொம்ப முக்கியமானவர் யாருன்னா சின்ன அண்ணாமலை. சின்ன அண்ணாமலை யார் அப்படின்னா, மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தியாகி. சின்ன அண்ணாமலை அவ்வளோ படங்கள் தயாரிச்சிருக்காரு. சின்ன அண்ணாமலை அவ்வளோ புத்தகங்கள் எழுதியிருக்காரு. நீங்கள் 1942 காலகட்டத்தில் காரைக்குடி பகுதி தேவகோட்டை பகுதியில் நடந்த போராட்டத்தில் நீங்கள் மிகப்பெரிய கிளர்ச்சி சுதந்திர போராட்டம், அந்த சுதந்திர போராட்டத்தில் சின்ன அண்ணாமலை உயிர் தப்பிச்சது பெரிய விஷயம். இருந்து உயிர் தப்பிச்சு காசியில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நீங்கள் நகரத்தார் மடத்தில் இருந்து அதுக்கு பிறகு வந்து சிறையில் இருந்து நீங்கள் சுதந்திர போராட்ட காலத்தில் சின்ன அண்ணாமலை விடுதலை செய்கிறாங்க. சுதந்திர போராட்டம் நீங்கள் இந்தியா சுதந்திரம் வாங்கின பிறகு சின்ன அண்ணாமலை விடுதலை செய்கிறாங்க. அப்படிப்பட்ட சுதந்திர போராட்ட தியாகி சின்ன அண்ணாமலை. சின்ன அண்ணாமலை வந்துட்டு ஒரு சிவாஜிக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சார் அப்படின்னா, அப்போ அந்த ரசிகர் மன்றம் எப்படிப்பட்ட மன்றமா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த 2 பேருக்குமான ரசிகர்களுக்கான வித்தியாசம் இதுதான். ஓகே, இந்த 2 பேருக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஆமா, இங்க அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது, ஸ்ட்ரக்சரே கிடையாது, ஒன்றும் கிடையாது. இன்னொன்று ஒரு செய்தி, நீங்க எம்ஜிஆர் படம் பார்க்கணும்னு வச்சுங்களேன், நீங்க இது நினைக்கிறேன் நாடோடி மன்னன் படம் வருது. படம் வந்தால் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு சினிமாவுக்குள்ளே கிராமத்து பாட்டை கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் கிராமத்து மக்கள் கிராமத்து பாட்டில் சினிமாவை கொண்டாடினது நாடோடி மன்னனுக்கு தான். எனக்கு தெரிஞ்சு கும்மியிலே ஒரு பாட்டு உண்டு, நாடோடி மன்னனை போல் நல்ல படம் இல்லை, நம்ம எம்ஜிஆர் தலைவரை போல் யாரும் இங்கே இல்லை. அதாவது கும்மியில படத்துல இருக்கும், பட் படத்துக்கே ஒரு பாட்டு. ஆமா, ஒரு படத்துக்கே கும்மியில கிராமத்துல பாட்டு பாடி நான் கேட்டிருக்கேன். ஓகே ஓகே. அப்ப எம்ஜிஆர் ரசிகர் என்ன பண்றாரு, தேனி பக்கத்துல ஒரு ரசிகர் படம் பார்க்க பணம் இல்லை. அப்போல்லாம் நமக்கு தெரியவே, இப்போவே ஊரில் நமக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டில் எல்லாம் நான் ரத்தம் கொடுத்தேன் அப்படின்னா, உடம்பு சரியில்லாமல் போயிருந்தா அப்படிம்பாங்க. நீங்கள் 50 காலகட்டத்தில் 60 காலகட்டத்தில் ரசிகர்கள் என்ன பண்ணியிருக்கான், அவ்வளோ வெறித்தனமாக இருந்திருக்கான். இப்போ ரத்தத்தை கொண்டு போய் விற்றுட்டு அவன் படம் பார்க்க போயிருக்கான். ரத்த தானம் காசுக்கு விற்கிறான். ஆமாம், காசுக்கு விற்றுட்டு படம் பார்க்க போயிருக்கான். இது எம்ஜிஆருக்கு தகவல் போயிடுச்சு. நீங்கள் எம்ஜிஆர் ரசிகர்களை எப்படி பார்த்துருக்காரு அப்படிங்கிறதுக்கு இது பெரிய உதாரணம். எம்ஜிஆர் இங்கே இருந்து நேராக தேனிக்கு போயிட்டாரு. அவன் வீட்டுக்கு போயிட்டு, எதுக்கு நீ ரத்தத்தை விட்டுட்டு படம் பார்த்த, நீ ஒரு உழைப்பாளி, ரத்தத்தை விட்டுட்டு படம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு உன் குடும்பத்துக்கு யாரா பொறுப்பு, 4 நாள் கழிச்சு பார்த்தானே அப்படின்னு இருக்காரு. இல்லை தலைவரை நான் உடனே பார்த்தாங்கன்னு அப்படின்னு, முதல் நாள் பார்க்கணும். ஆமாம், அப்போவே பார்த்தாங்கன்னு அப்படின்னு இருக்கேன். சரி, அடுத்த படம் பார்க்குறதுனா எனக்கு லெட்ரு போடு, நான் உனக்கு படம் அனுப்பி வச்சிடுறேன் அப்படின்னு இருக்காரு. இந்த மாதிரி எம்ஜிஆர் தன்னுடைய ரசிகர்களை அப்படி கவனிச்சுக்கிட்டது உண்டு. அதே தன்மை சிவாஜிக்கிட்டே உண்டு. சிவாஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னா, ரொம்ப சினிமாவை தெரிஞ்சவங்க கூட சிவாஜி யாருக்கும் உதவ மாட்டார்
அப்படிங்கிற ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு உண்டு. இல்ல ஆமா, எப்பவுமே சொல்லும் போது எம்ஜிஆர் எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காரு தெரியுமா, சிவாஜி அப்படி பண்ணிருக்காருன்ற அந்த கேள்வி கேட்டுட்டே தான் இருக்கும். நீங்க எம்ஜிஆருக்கு எந்த வித குறையும் இல்லாம சிவாஜி பல உதவிகள் பண்ணியிருக்காரு. நீங்க எங்க போய் பாருங்களேன், பெரும்பாலான காமராஜர் சிலை வந்து ஒரு நேரம் சிவாஜி வச்ச சிலையா தான் இருக்கும். ஓகே. ஒரு மகாராஷ்டிராவில் ஒரு வெள்ளம் சிவாஜி காலகட்டம், அவர் நடிகராக இருப்பார் அந்த 60 58 59 60 காலகட்டம் நினைக்கிறேன், நினைவில்லை சரியா. அந்த வெள்ளத்தில் வந்து இந்தியா முழுக்க அவங்க நிதி கேட்குறாங்க. சிவாஜி இங்கேருந்து மனைவி கமலாம்மாவோட அங்கே போகிறார். அங்கே போனால் ஏற்கனவே ஒரு பெரிய நிதியோடு தான் போகிறார். அவர் சிவாஜியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளேலாம் கிடையாது, யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ கொடுத்துறாரு. அதை தாண்டி இங்கேருந்து போகும்போது மனைவி கழுத்தில் கிடக்கிற எல்லா நகையும் கொடுத்துட்றாரு உதவிக்கு. கூட என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு தங்கப்பேனா அவருக்கு ஒரு பரிசு வருது, அந்த தங்கப்பேனாவையும் கொடுத்துட்றாரு. இவருக்கு அந்த முதலமைச்சர் பேர் என்ன சரியா ஞாபகம் இல்லை, அவர் முகத்தை பார்க்கும்போது இன்னும் பத்தலையோன்னு தோணுது. கமலாமா தாலிச்செயின் மட்டும்தான் போட்டிருக்காங்க, தாலிச்செயினும் கலட்டுங்கிறார். ஓகே. சிவாஜி பார்த்து வேணான்றார் அவர், வேணாம் போதும், எனக்கு இதுவே போதும் அப்படின்றாரு. அப்போ நீங்கள் வெள்ளம் அப்படிங்கிறப்ப யோசிக்காமல் கொடுத்தவர் சிவாஜி. சிவாஜிக்கு இன்னொன்று என்ன தெரியுமா, யாருக்கு செய்யணும்லாம் தெரியாது. நீங்கள் அன்னைக்கே மகாராஷ்டிராவில் வீர சிவாஜி சிலையை அங்கே போய் தன்னுடைய சொந்த செலவில் பண்ணவர் சிவாஜி. ஓகே. இன்னும் சொல்ல போனால் வீரபாண்டி கட்டபொம்மனுடைய படம் இருக்கு இல்லையா, நீங்கள் இன்னைக்கு போய் பாருங்கள், கயத்தாரில் கட்டபொம்மனுக்கு நினைவிடம் சொந்தமாக கட்டினவர் சிவாஜி. இன்னைக்கு இருக்குது சிவாஜி கட்டினது. அவர் சொந்தமாக இடம் வாங்கி மணிமண்டபம் கட்டி கட்டபொம்மன், ஆமாம், வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு மணிமண்டபம் கட்டினவர் சிவாஜி. இன்னும் சொல்ல போனால் பல கோயில்களுக்கு, அதாவது இப்படித்தான் கொடுக்கணும்னு கிடையாது, இந்த ரசிகர்கள் 50 பேருக்கு செலவு கொடுப்போம் அதெல்லாம் கிடையாது. இப்போ என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை கொடுத்துருவார், கணக்கு இல்லாமல். அவ்வளோதான். நீங்கள் சிவாஜி அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு புயல் வந்துச்சு, எந்த ஒரு வெள்ளம் வந்துச்சு, இல்லை வேறு ஏதாவது பஞ்சம் வந்துச்சு அப்படின்னா சிவாஜி பல இடங்களுக்கு போயிட்டு நேராக போயிட்டு அங்கே நாடகம் போட்டு இவர் சம்பளத்தை எவ்வளவு வருதோ மொத்தமாக அப்படியே அங்கே கொடுத்துட்டு வந்துடுறது. ஓகே. இது வந்து சிவாஜி காலங்காலமாக நாடகம் நடிக்கிற வரைக்கும் சிவாஜி பண்ணிட்டு இருக்காரு, தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. சிவாஜிக்கு நீங்கள் இன்னொன்னையும் பார்க்கணும், சிவாஜிக்கு 3 குடும்பம். 3 குடும்பம்னா அண்ணன் குடும்பம், தம்பி குடும்பம், இத்தனை குடும்பம், பெரிய குடும்பம். அது நீங்கள் அந்த படத்துக்கு போயிடக்கூடாது. ஆனால் எம்ஜிஆருக்கு அப்படி கிடையாது. எம்ஜிஆருக்கு அரசியலுங்கிற இன்னொரு பெரிய வழி இருந்துச்சு, சிவாஜிக்கு அது கிடையாது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒருத்தர் உதவி செய்கிறது இருக்குல்ல, அரசியல் வழியாக நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம், சிவாஜி அது கிடையாது. அப்போ இன்னும் சொல்ல போனால் ஒரு முக்கியமான செய்தி, புதுக்கோட்டையில் சுப்பையான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் பேரே சிவாஜி சுப்பையா தான். சிவாஜியுடைய ரொம்ப அதிதீவிரமான ரசிகர் சிவாஜி சுப்பையா. ஆமாம், பேர் சுப்பையா. பல பேர் சிவாஜி ரவின்னு 4-5 பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி சிவாஜியை சேர்த்துக்குவாங்க. அவர் ஒரு சிகிச்சைக்காக இதுக்கு வர்றாரு, ஜெமினி மகள் கமலா செல்வராஜ் இருக்காங்களா, அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாரு. வரும்போது சரி இவர்கிட்ட ஒரு ரெக்கமெண்ட் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டுக்கு வந்து சிவாஜி வீட்டுக்கு வந்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னோடனே, சார் நான் சொல்கிறேன் போடா அப்படின்ட்டு அவர் உரிமையோட அந்த வாங்க அதெல்லாம் பேசுறது கிடையாது. வாடா போடா, சின்ன பையனா அவரோட இளமையாக இருந்தால் வாடா என்னடா, அதான் அந்த உரிமை எடுத்துக்கக்கூடியவர். ஃபோன் அடித்து கமலா செல்வராஜ்கிட்ட, தம்பி வருவான், சுப்பையான வருவான், பார்த்துக்குமா அப்படின்ட்டாரு. எப்படா போகிற, ஆட்டோ பிடிச்சி தான் போகிறேன், சரி போடா அப்படின்ட்டாரு. அங்கே ஆட்டோவில் போய் கணவன் மனைவி இறங்குறாங்க. ஆட்டோ டிரைவர்கிட்ட காசு கொடுக்க போகிறாரு, நான் வீட்டில் இருந்து கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டாரு. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வெளியில் வர்றாங்க. வெளியில் வரும்போது பில்லை கேட்குறாரு, சிவாஜி வீட்டிலேருந்து கட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டாரு. இதுதான் சிவாஜி. ஓகே, இதுதான் சிவாஜி. அப்போ என்ன அப்படின்னா, அவர் வந்துட்டு நம்ம அரசியலுக்கு வரப்போகிறோம்னு சிவாஜி நினைக்கல, அடுத்து நம்ம ஆட்சியை பிடிக்க போகிறோம்னு சிவாஜி நினைக்கல. ஆனால் எம்ஜிஆர் அதுக்கான வேலைகளை எம்ஜிஆர் வந்து நீங்கள் படிநிலையிலோட ஒன்றுன்னா நீங்கள் கட்டமைச்சுக்கிட்டே வந்தவர் எம்ஜிஆர். இன்னொன்று சிவாஜி நாடகம் பண்ணுறோம், பெரும்பாலும் வந்து யாருக்கு என்ன வேணுமோ அதை உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க சிவாஜி நாடகம் பண்ணுற சார்பாக. இன்னொன்று ரசிகர்களுக்கு என்ன தேவையோ அதையும் சிவாஜி மூலமாக பண்ணாங்க. எம்ஜிஆர் பண்ணது என்னன்னா, அடிக்கடி பத்திரிகையில் வரும் எம்ஜிஆர் பண்ணது அன்னைக்கு. ஆனால் சிவாஜி கேட்குறப்ப எதுக்குடா, கொடுக்க வேண்டியவர்கள் கொடுக்குறோம், இப்போ என்னது அப்படின்ட்டு சிவாஜி போயிடுவாராம். அப்படி வந்து 2 பேருமே இன்னும் சொல்ல போனால் சாவித்திரி அவ்வளோ பண்ணாங்கம்மா. சாவித்திரிக்கு வந்து வருமானத்தில் ஜெமினி அது மாதிரி சொல்லிக்கிட்டதே கிடையாது. வந்த ஒரு பணத்தில் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருவாங்க. அது எம்ஜிஆருக்கு அடுத்து விஜயகாந்த் நான் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு சொல்லிக்கிட்டாரு. அந்த அளவுக்கு சிவாஜி வந்து ரசிகர்களுக்கும் நிறையா செஞ்சுருக்க, பல ரசிகர்களுக்கு.
சார் 2 பேருமே நீங்க சொல்ற மாதிரி ரசிகர்களுக்கு ஹெல்ப் பண்றது எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஆனா எம்ஜிஆர் அவர்கள் அவங்க ரசிகர்களை தொண்டர்களா மாத்துறாரு, ஒரு பெரிய கட்சியா கொண்டு வராரு, அவருக்கு உழைச்ச எல்லாரையும் அமைச்சராக்குறாரு, பயங்கரமா விஷயங்கள்லாம் இங்க பண்றாரு. ஆனா சிவாஜியால அதை பண்ண முடியல அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் ஒரு கேள்விக்குறிதான். இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு, இந்தியாவின் சிறந்த நடிகர்னு பேர் வாங்கி எல்லாம் பண்ணிருக்காரு. ஆனா அரசியல் வரும்போது எம்ஜிஆர் தானே ஜெயிச்சாரு, சிவாஜி ஜெயிக்கல. இல்ல சிவாஜி தன்னை அதுக்கு கட்டமைச்சுக்கலையே. நீங்க சிவாஜி ஒரு முழுமையான கலைஞன், அதை நீங்க அப்படிதான் பார்க்கணும். ஆனா அதே நேரத்தில் மொத்த அரசியலை உள்வாங்கின கலைஞன். அவருக்கு பெரியாரையும் தெரியும், அண்ணாவையும் தெரியும், காமராஜரையும் தெரியும். நான் சிவாஜி எங்க வியக்கிறேன் அப்படின்னா, சிவாஜி வர்றப்ப காங்கிரஸ்க்கு கொஞ்ச நாள்ல காங்கிரஸ் கட்சி விழுந்துருது. சிவாஜியும் கண்ணதாசன் எங்கே நிற்கிறாங்க அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி இனிமேல் வராதுங்கிற இடம் தெரியும். ஓகே, கண்ணதாசனுக்கும் தெரியும், சிவாஜிக்கும் தெரியும். ஆனால் அவ்வளவு பெரிய தலைவர் காமராஜருக்கு தாங்கி பிடிச்சாங்க 2 பேரும். இங்கே காங்கிரஸ் கட்சி வராதுன்னு தெரியும், சுயநலத்தை தாண்டி அந்த கட்சி வராதுன்னு தெரியும். ஆனால் அந்த கட்சியை தாங்கி பிடிச்சதுல கண்ணதாசனுக்கும் சிவாஜிக்கும் ஒரு பெரிய பங்கு உண்டு. ஆனால் ஒரு அளவுக்கு மேலே கண்ணதாசனும் அரசியலில் விரும்பலை. சிவாஜி ஆரம்பத்தில் இருந்து அரசியல் கட்சியில் இருந்தார் தவிர தான் ஒருபோதும் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும் அப்படிங்கிற எந்த ஒரு இடத்துலையுமே சிவாஜி வரவே இல்லை, அதுக்கான முயற்சியும் பண்ணலை. அப்படி பண்ணியிருந்தாருன்னா சிவாஜி சிகரெட் குடிக்கிற மாதிரி நடிச்சிருக்க மாட்டார், தண்ணி அடிக்கிற மாதிரி நடிச்சிருக்க மாட்டார். இதெல்லாம் சிவாஜி அந்த இன்னும் சொல்ல போனால் இயக்குனருடைய விஷயத்தில் சிவாஜி தலையிட்டதை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆனால் எல்லா இயக்குனருக்கான எல்லா அறிவும் சிவாஜிக்கு உண்டு. லைட்டிங் சென்ஸ் உள்பட உண்டு, எந்த ஆங்கிள் எங்கே வச்சிருக்காங்கிறது உள்பட உண்டு. இன்னும் சொல்ல போனால் ஒரு பெரிய விஷயம் சொல்லுவாங்க, உயர்ந்த உள்ளம் நினைக்கிறேன், சரி உயர்ந்த மனிதன் நினைக்கிறேன். அந்த படத்தில் ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைனா, சௌகார் ஜானகி இவருக்கு யதார்த்தமாக பேசிக்க மாட்டாங்க. அப்போ பிளாக் அண்ட் ஒயிட் படம், ஒரு ஷூட்டு முடிஞ்சு என்ன பண்ணிடுறாங்கன்னா, திடீர்னு பார்த்தா ஒரு குறிப்பிட்ட நாள் ஆகுது. குறிப்பிட்ட நாள் ஆனால் ஃபில்ம் ப்ராசஸ் பண்ணலை. ப்ராசஸ் பண்ணியிருந்தா தான் அந்த கண்டினியூட்டி என்னன்னு தெரியும். இப்போ சௌகார் ஜானகி அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கருப்பு சேலை கட்டு வந்துடுறாங்க. சிவாஜி என்ன சொல்கிறாரு, கருப்பு சேலை தான், ஆனால் இந்த சேலை இல்லைன்றார். 3 மாதம் கழிச்சு கண்டினியூட்டிக்கு ஃபோட்டோ ஸ்டில் எடுக்கலை. இல்லைன்னு இந்த அம்மா அவருக்கு என்ன தெரியும், கட்டணம் எனக்கு இல்லை தெரியுன்றாங்க. சிவாஜி என்ன சொல்கிறார், இல்லை அந்த சேலை இல்லை, அதில் கருப்பில் வட்ட போட்டுருக்கும் அப்படிங்கிறாரு. இந்த அம்மா அவருக்கு என்ன தெரியும், 2 பேருக்கு பேச்சுவார்த்தை இல்லை, எனக்கு தெரியும், அதுதான், சந்தேகமாக இருந்தால் நீங்கள் வேணால் ஃபில்மை ப்ராசஸ் பண்ணி பாருங்கன்றார். ஃபில்மை ப்ராசஸ் பண்ணி பார்த்தா இந்த அம்மா கட்டு வந்த சேலை இல்லை. அந்த அளவுக்கு ஆமாம், அந்த அளவுக்கு 3 மாதம் கழித்து உள்ள ஞாபக சக்தி சிவாஜிக்கு. சிவாஜி ஏன் சினிமாவில் ஜெயிக்கலைங்கிற ஒரு வாதம் இருக்குல்ல, தப்பா பல பேர் சரியா, சிவாஜி ஏன் அரசியலில் ஜெயிக்கலைங்கிற ஒரு வாதம் இருக்குல்ல. நான் ஓட்டப்பந்தயத்துக்கே போகலையா, அப்புறம் நான் ஜெயிக்கல நீ ஏன் சொல்கிறேன்? ஓகே, இது இருக்கு இல்லையா, நான் பரீட்சை எழுதலை, அவர் போனதுக்கான நோக்கமே வேற. அவர் ஏன் சிவாஜி நீங்கள் அரசியலுக்குள்ளே இருந்தார், தவிர காங்கிரஸில் இருந்தார். தனியாக எம்ஜிஆர் நினச்சி தான் இவர் வந்திருக்க முடியும். ஒரு எம்எல்ஏ இருக்கு, இடையில எம்பி ஆனார் வச்சுங்களேன், அது காங்கிரஸில். ஆனால் சிவாஜிக்கு என்ன அது அப்படின்னா, எம்ஜிஆர் இறக்கிறதுக்கு முன்னாடி நேராக இதில் அமெரிக்காவில் இருக்கார்ல, அப்போ நேராக கமலாம்மாவோட போய் பார்க்குறாரு. போய் பார்க்குறப்ப என்ன சொன்னார்னு ஒரு கடைசி வரைக்கும் சொல்லலை சிவாஜி. ஆனால் போய் இருக்காரு. ஆனால் அந்த அம்மாக்கிட்ட ஒன்று சொல்லியிருக்காரு, தம்பிக்கு நீ கருவாடு கொடுக்காத, யார் கமலாம்மாக்கிட்ட. ஏன்னா கருவாடை நான் அதிகமாக சாப்பிட்டதுனால தான் எனக்கு கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கு, தம்பியை நீ சரியாக பார்த்துக்க, நான் ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நான் தனியாக விட்டுட்டு போகிறேன் ஜானகியை, நீ கொஞ்சம் பார்த்துக்க. ஓகே, நீங்கள் அந்த 2 பேருக்குள்ள அந்த பாண்டிங் இருக்குல்ல, எனக்கு சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, நீ கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத்தனைக்கும் ஒரு 10 வருஷம் இளமை சிவாஜி. அதுக்கு பிறகுதான் சிவாஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கட்சி காங்கிரஸ் எந்த கட்சியில் அந்த கட்சியை விட்டே வெளில வர்றாரு. யார், ஜானகி அம்மாவை காப்பாற்றணும், ஜானகி அம்மா கூட, அது தப்பா சரியாங்கிறது வேறு. ஓகே, அதுக்காக கட்சியை விட்டு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சி ஆரம்பிக்கிறது என்ன சொல்கிறாருன்னா, எனக்காக நான் ஆரம்பிக்கலடான்றாரு. அப்போ சிவாஜி என்னன்னா, ஜானகி அம்மாவை அப்போ கூட ஜானகி அம்மாவை காப்பாற்றணுங்கிற இடத்துக்கு தான் வர்றாரு. இன்னும் சொல்ல போனால் சிவாஜியுடைய நேர்மைக்கு அவர் இருந்தால் கம்யூனிஸ்ட் கட்சியில் மட்டும்தான் இருந்திருக்க முடியும், வேறு எதுலையுமே இருக்க முடியாது. அதுக்கான என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் சிவாஜியுடைய அந்த கட்சிக்காரங்க இருக்காங்கல்ல, எம்எல்ஏக்கு நின்றவங்களுக்குலாம் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் நேரம் தவறாதவர். எம்ஜிஆர் அப்படின்னா 10 மணிக்கு பொதுக்கூட்டம்னா 6 மணிக்கு பொதுக்கூட்டம்னா 10 மணிக்கு தான் போவார் எம்ஜிஆர். சிவாஜிக்கு 6 மணிக்கு பொதுக்கூட்டம்னா 5:30க்கு பக்கத்தில் இருப்பார், 5:50க்கு மேடைகிட்ட இருப்பார். நீங்கள் சிவாஜி ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க சிவாஜி சந்திரசேகர் இருக்கார். அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா,
6 மணிக்கு 8 மணிக்கு 6 மணிக்கு பொதுக்கூட்டம்னா 5:50க்கு அங்கே நிற்பாராம். மைக் செட்டே அப்போ தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். என்னப்பா ஒருத்தனை காணும் அப்படிம்பாரான். இல்லைண்ணே நாங்கள் 6 மணிக்குன்னா 7 மணிக்கு தானே ஆரம்பிப்போம், நீங்கள் 8 மணிக்கு வந்தால் போதுமே, இப்போ ஏன் வந்தீங்க அப்படின்னா அடுத்த மனசு பாருங்களேன். ஏண்டா நீ 8 மணிக்கு நான் மேடைக்கு வந்து நான் 8:30க்கு எனக்கு நீ மைக் கொடுத்து நான் 10 மணிக்கு முடிச்சிட்டேன் அப்படின்னா 10 மணிக்கு முடிச்ச பிறகு கிராமத்துல இருந்து 30 கிலோமீட்டர் ஒருத்தன் வந்திருப்பான்ல, அவனுக்கு ஏதுடா பஸ்ஸு, எங்கடா போவான்? நம்ம கூட்டத்தை கேட்டுட்டு அவன் கொசுக்கடியில் பட்டினியோட ஊரில் கிடப்பானடாங்க டவுனுக்குள்ள. 8 மணிக்கு கூட்டத்தை முடிடா, அவன் 9 மணிக்கு பஸ் முடிச்சு போயிடுவான்டா அப்படிம்பாரான். இது பயந்துக்கிட்டே சிவாஜிக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்களாம், தனி நோட்டீஸ் கொடுப்பாங்களாம். 6 மணிக்கு மக்களுக்கு போட்டுட்டு 8 மணிக்கு இவருக்கு கொடுப்பாங்களா. இன்னொன்று என்ன அப்படின்னா, சிவாஜியை பொறுத்த வரைக்கும் அந்த தேர்தலில் நின்று முன்னாடியே சுவரில் எழுதுவாங்க தெரியுமா, சுவரில் எழுதின பிறகு இது முடிஞ்சு தேர்தல் முடிஞ்சு தோத்துட்டாங்கன்னு தெரியுது. தேர்தல் முடிஞ்ச பிறகு சிவாஜி கூப்பிட்டு அந்த எம்எல்ஏ கேண்டிடேட்லாம் கூப்பிட்டு எங்கெங்கெல்லாம் நீ சுவத்தில் எழுதுனியோ அந்த சுவத்துக்கெல்லாம் போய் உன் சொந்த செலவில் வெள்ளை அடிச்சு அந்த செவர் பழைய கணக்கில் என்ன கணக்கில் இருந்துச்சோ அது மாதிரி குடு. இதெல்லாம் யாருமே பண்றது இல்லையே, சின்னம் இருக்குன்னு தானே பாக்குறாங்க. ஆமா, அப்போ இவங்கெல்லாம் தலையில தலை அடிச்சு இந்த ஆளு இப்படி இருக்காரு அப்படின்னு. நீங்க இவ்வளவு நேர்மை அரசியலுக்கு உதவுமா அப்படின்னா அது செட் ஆகல. ஆமா, அந்த அரசியலுக்கு உதவாது. சார் இப்போ கூட நீ சொன்னீங்க ஜானகிக்காக பண்ணார் அப்படின்ட்டு, ஒரு நட்பு பாக்குறோம் சார். ஆக்சுவலி பழைய வீடியோ ஒன்று இருக்கு, ஒரு 100 சம்திங் ஒரு 100 நாள் விழான்னு நினைக்கிறேன், 100ஆம் நாள் விழான்னு நினைக்கிறேன், ஒரு சினிமா ஃபங்க்ஷனு. எம்ஜிஆர் அவர்கள் இதை கொடுத்துட்டு அந்த கேடயத்தை கொடுத்துட்டு ஒரு முத்தம் கொடுப்பாரு சிவாஜி கணேசன். ஆமா 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 ஆமா, கொடுத்த உடனே டக்குன்னு நம்பியார் இது வாங்கிட்டு அவரும் இப்படி கேட்டுட்டு இருப்பாரு. அந்த வீடியோ பார்க்கும்போது இப்ப வரைக்கும் அதை பார்த்தா ஏதோ ஒரு சந்தோஷம் உள்ள உண்டாகும். அது ஏன்னு தெரியல. ஏன்னா நம்ம பார்த்த வரைக்கும் எம்ஜிஆர் ஒரு பயங்கர ஒரு கரிஸ்மா ஃபிகரா பாக்குறோம், இன்னொரு பக்கம் சிவாஜியை பாக்குறோம், நம்பியார் அவர்களும் வில்லனாவே பார்த்து பழகி இருக்கும். ஆனா அவங்களோட நட்பை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு முத்தம் கொடுப்பாரு, இவர் கெஞ்சுவாரு, அடிப்பாரு, எம்ஜிஆரும் சிவாஜி கணேசன் அடிப்பாங்க நம்பியாரை போட்டு. ரொம்ப அழகா இருக்கும் அந்த வீடியோ. அந்த அளவுக்கு நட்பு இருந்து சார் அவங்களுக்குள்ள. யாருக்கு? நம்பியார் இல்லையா? நம்பியார் கூடயும் சரி, சிவாஜி அந்த எம்ஜிஆர் சிவாஜின்ற நட்பை கேட்கிறேன் சார். ஆமா, அந்த நட்பு எப்படின்னா, நீங்க இவங்க இங்க இருக்காங்க, எம்ஜிஆர் குடும்பத்தோட சென்னைக்கு வந்துட்டாரு எம்ஜிஆர். நீங்க பல நேரங்கள்ல எம்ஜிஆர், சக்கரபாணி, சிவாஜி எல்லாருமே எம்ஜிஆர் வீட்டில் சாப்பிட்ருக்காங்க. அதாவது எப்போனா சினிமாவுக்கு வந்த பிறகு இல்லை, நாடகம் நடத்துகிறப்ப நீங்கள் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன அப்படிங்கிறப்ப ஒன்றா உட்காந்து நீங்கள் எம்ஜிஆர் அம்மா சத்யா அம்மா எம்ஜிஆருக்கு முன்னாடி சிவாஜிக்கு சாப்பாடு போட்டு வைப்பாங்களாம். ஓகே, அப்போ நீங்கள் குடும்ப ரீதியாக அவங்களுக்குள்ள ஒரு இணைப்பு வந்துருச்சு. அதனால தான் சொந்த அண்ணன் மாதிரி பெரும்பாலும் அண்ணன் தான் எந்த இடத்துலையும் எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய பேரை பெரும்பாலும் சிவாஜி சொல்லி கூப்பிட்றதில்ல, அண்ணன் தான். ஆமாம், அண்ணன் தான். என்ன சொல்ல போனால் எம்ஜிஆருடைய சிவாஜியுடைய கல்யாணத்தில் அத்தனை பேர் இருக்காங்க. சிவாஜி கண்ணதாசன், எம்ஜிஆர், சரி, சிவாஜியுடைய கல்யாணத்தில் எம்ஜிஆர், கண்ணதாசன் முக்கியமான எல்லாருமே இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சிவாஜிக்கு எம்ஜிஆருக்குமான சினிமாக்குள்ள வித்தியாசம், வந்த உடனே சிவாஜி பீக்கு போயிட்டார். எங்கே அந்த படமும் அது மாதிரி அடித்து தூக்கிட்டு போயிட்டார். ஆனால் எம்ஜிஆர் உடனே பிக்கப் ஆகலை. 36ல் வர்றாரு, 40-44 தான் ஹீரோன்னு அறியப்படுறாரு. 50களில் பார்த்தீங்கன்னா தாளம் போடுறாரு எம்ஜிஆர். ஆனால் சிவாஜி எம்ஜிஆருக்குள்ள உள்ள விஷயம் என்ன தெரியுமா, இது பல பேர் பேச மறுக்கிற விஷயம். அப்போ சிவாஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அண்ணனை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எம்ஜிஆருக்கு வேணும்னே தனக்கு வர்ற பல வாய்ப்புகளை தட்டி விடுறாரு. மலைக்கல்லெல்லாம் சிவாஜிக்கு வந்த வாய்ப்பு. ஓகே, ஆமாம். அப்போ வர்றப்ப என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னால் முடியாதுங்க, நான் கோயம்புத்தூருக்குலாம் படம் பண்ண முடியாது, சேலத்துக்கெல்லாம் நான் படம் பண்ண முடியாது. எம்ஜிஆருக்காக சொன்னது எல்லாமே இல்லை, அவங்க அந்த கம்பெனிகிட்ட பச்சிராஜா நினைக்கிறேன், மலைக்கல்லன். ஓகே, நான் அங்கெல்லாம் பணம் பண்ண முடியாது, எனக்கு இங்கேயே சென்னையில் நேரம் கிடைக்கல, வேணா அண்ணன்ட்ட பண்ண சொல்லுங்க. அவன் எம்ஜிஆருக்காக இந்த வேலையை பார்க்குறாரு. இந்த மாதிரி பல படங்களில் பண்ணிடுறாரு. அப்போ என்னென்னா இவங்களுக்குள்ள பாண்டிங் இருக்குல்ல, அது ஒரு மியூச்சுவலாக 2 பேருக்குள்ளே இருக்குது. நான் இதை பண்ணிக்கிறேன், நீ இதை பண்ணிக்க அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குல்ல, ரசிகர்களுக்கு தெரியாது. ரசிகர்களுக்கு அவங்க ரசிகரை பொறுத்த வரைக்கும் படம் பார்ப்பாங்க, அது தேவையாகவும் இருந்துச்சு. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் படம் ஓடுறதுக்கு இன்னொன்று நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் சினிமாவிலேருந்து அரசியலுக்கு போன பிறகு பல பேர் சிவாஜி ஒத்தையா இருக்காரா அப்படின்னாங்க. ஆனால் இல்லை, ஒத்தையா ஜெயிக்கிறார் இல்லை. எம்ஜிஆர் 77ல் அதுக்கு போயிடுறாரு, 80ஓட சிவாஜி ஹீரோங்கிறது முடிஞ்சிருச்சு. அப்புறம் ரஜினியும் கமலும் வந்துட்டாங்க. நீங்க எப்போ அப்படின்னா, ஒரு போட்டியாளர் இருக்கும்போது தான் ரசிகர்கள், ஆமாம், ரசிகர்கள் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. அந்த சுவாரஸ்யம் குறைஞ்ச பிறகு சிவாஜிக்கு உடம்பு ஏறிடுச்சு, அதெல்லாம் இன்னொரு பக்கம். இவங்களுக்குள்ள ஒரு சலிப்பு வரும். நீங்க ஒன்றும் இல்லை பாருங்களேன், இப்போ விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு
அஜித்துக்கு ஒரு சலிப்பு வரும் தெரியுமா? அவர் காரு ரேஸுக்கு போயிட்டாரு, சினிமாவில் நடிக்கணுங்கிற பெரிய இது இல்லை. என்ன காரணம்னா சக போட்டியாளர் இல்லைங்கிறப்ப அறப்போப்பா கண்டிப்பா நான் அந்த மைண்ட்ல தான் நான் யோசிச்சேன் அப்படிங்கிற அந்த இது வரும். படமும் பார்க்கும்போது இந்த வாரிசு துணிவுன்னு 2 படம் வரும்போது ஒரு இது இருந்துச்சு, இதுவா அதுவான்ட்டு. நீ குட் பேட் அக்லி வரும்போது அப்போசிட்ல என்ன அப்படின்னும் போது அவரே வந்து சினிமா விட்டு போறாரு அந்த மைண்ட் செட் தான் வழியே ஒரு போட்டியா. ஆமா, அதுதான் அந்த போட்டி வந்து ரசிகர்களுக்கு தேவையா இருந்துச்சு. ஆனா இவங்க 2 பேரும் உள்ளுக்குள்ள ரொம்ப நண்பர்களா சொந்த அண்ணன் தம்பியா தான் பழகிக்கிட்டாங்க. பல பேருக்கு சொல்லாத விஷயங்களை வந்து சிவாஜிக்கு தான் சொன்னார் எம்ஜிஆர். அதனால அவங்களுக்குள்ள வந்து சினிமா நேர்மையான நட்பும் ஆமா ஒரு அன்பும் இருந்துச்சு, ஒரு அன்பு இருந்துச்சு, விட்டு கொடுக்காத தன்மை 2 பேருக்கு அதுவும் இருந்திருக்கு. நீங்க ஒரு பாத்தீங்கன்னா வேட்டைக்காரன் திரைப்படம், வேட்டைக்காரன் காலகட்டத்தில் கர்ணன் வருது. கர்ணன் வந்து கலர் ரொம்ப, நீங்க வேட்டைக்காரன் பிளாக் அண்ட் ஒயிட். வேட்டைக்காரன் திட்டமிட்டு உடனே எடுக்கப்பட்டது. ஆனால் கர்ணன் வந்துட்டு பெரிய பொருட்செலவு. அன்னைக்கு கணக்கு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக தோல்வி படம். ஆனால் கர்ணன் இன்னைக்கு வந்து நீங்கள் பேசப்படக்கூடிய திரைப்படம். அப்படி ஒரு திரைப்படத்தை இன்னைக்கு ஒரு ஆள் எடுத்துட முடியுமான்னு தெரியாது உங்களுக்கு. அப்போ பந்துல என்ன கேட்குறாரு அப்படின்னா, 2ம் ஒரே காலகட்டத்தில் வெளியாகுது. வெளியாகிறப்ப இவருக்கு தகவல் போகுது சின்னப்பா தேவருக்கு, இது மாதிரி இது ரிலீஸ் தேதியை வச்சுட்டோம் கர்ணன், நீங்கள் 1 வாரம் மாற்றிக்கலாமா அப்படின்னு. எம்ஜிஆர்ட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. எம்ஜிஆரை கேட்டு சொல்கிறேன்ட்டு இல்லை. அப்போ எம்ஜிஆர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அவங்க படத்தை அவங்க பாட்டுக்கு பண்ணிக்கட்டும், நம்ம பாட்டுக்கு நம்ம படத்தை பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு எம்ஜிஆர் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, நான் வந்து இப்போ தள்ளி வச்சேன் அப்படின்னா என்ன கேள்வி வரும்னா, சிவாஜியை பார்த்து எம்ஜிஆர் பின்வாங்குறாரு. இன்னொன்று அது பிளாக் அண்ட் ஒயிட்டு, கலருக்கு முன்னாடி ஓடாதவர் பயப்படுறாங்க போல இருக்கு அப்படின்னு. இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டுக்குள்ளேயே போட்டு முடிச்ச படம் வேட்டைக்காரன். ஆனால் அது பிரம்மாண்டம், கலரு அவ்வளோ பெரிய, நீங்கள் அதெல்லாம் அந்த சண்டை காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயங்கரமான படம். அப்போ சமரசம் இல்லாத தன்மையும் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. போட்டின்னு வர்றப்ப நீ போட்டியாளர் தான், அதுவும் இருந்திருக்கு 2 பேருக்குள்ள. அந்த சின்ன ஈகோ அது யதார்த்தம் தானே. நீ அது இருந்தா தான் ஒருத்தன் வந்து ஒரு தலைவன். கண்டிப்பா. ஆமா, அதுவும் இருந்திருக்கு. அதே நேரத்தில் தேவையான இடத்துல ஒருத்தர் பாராட்டிக்கிற அந்த தன்மை இருந்திருக்கு, விட்டு கொடுக்குற தன்மை இருந்திருக்கு. ரசிகர்களா அப்படிதான் இருப்பாங்க, அது யதார்த்தம். கண்டிப்பா சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க.